இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்மஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன். ஆமா, இன்னைக்கு எல்லாரோட பேச்சுமே ஜனநாயகனை சுற்றி தான் இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. அதுக்கான காரணங்கள் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் தருவதில் இஷ்யூ, கோர்ட் கேஸை 4 நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இதை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குங்க சார்? சென்சாரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடினோம்னா, ஒரு படத்தில் என்ன வசனம் பேசப்படுது, என்ன கதையம்சம், என்ன அரசியல் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய பார்வை கிடையாது. அதில் பேசக்கூடிய வசனமோ கதையம்சமோ இல்லை கேரக்டர்ஸோ சமூகத்தில் வன்முறையை தூண்டக்கூடாது, சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடாது, இந்த விலங்குகள் வாயில்லா ஜீவன்களை பாதிக்கக்கூடாது. இதுதான் வரையறை. மற்றபடி வேறு எதுவும் அவங்க கிடையாது, அத்தாரிட்டி கிடையாது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கையில் கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது அதில் மிகுதியாக ஒரு வேளை அதில் தவிர்க்க முடியாததுனால அந்த வன்முறை இருக்குது அப்படின்னோம்னா, அப்போ அதை அடல்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கக்கூடிய வெளிப்படையாக காட்டக்கூடிய காட்சிகள் இருந்தது அப்படின்னோம்னா குழந்தைகளுக்கு கிடையாதுன்னு கொடுத்துடலாம். இல்லை யூனிவர்சல் ஆடியன்ஸ் கொடுத்துடலாம். இப்படி ஒரு வகைப்படுத்தி சான்றிதழ் கொடுக்க வேண்டியதானே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஒரு திரைப்படத்தை முடக்கக்கூடிய அதிகாரம் தணிக்கை வாரியத்திடம் இல்லவே இல்லை. அப்படி செய்கிறாங்க அப்படின்னோம்னா அதில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்று பொருள். இதை நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கு நீதிபதியே கேட்குறாங்க, 26ஆம் தேதியே நீங்கள் முடிவு பண்ண விஷயத்தை ஏன் 6 நாளுக்கு அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கலாமே நீங்கள் அப்படின்றாங்க. அப்போ அரசியல் தெரியுதா? கண்டிப்பாக. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பவே அடிக்கணும் இல்லையா விஜய், தாவேக்கா? நீ பாதிக்கப்பட்டது நீங்கள் இல்லை, ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் அங்கே சொல்கிறாரு 500 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது ஒரு பிஸ்னஸ். அந்த 500 கோடி இழப்பின யார் அது தலையில் எடுத்துக்கிறது? அது குறித்த நேரத்தில் வர வேணாவா? அவர் வட்டி கட்ட வேணாவா? சும்மா எல்லாமே தூக்கி அப்படின்னா புடக்கடையில் இருக்கிற பணத்தை வச்சா பிச்சுக்கிட்டு வந்து அவங்க பண்ணாங்க, வாங்கித்தானே பண்ணாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்போ நீங்கள் இதில் எந்த இடத்துலையுமே விஜய் தனக்குரிய பங்கையோ பொறுப்பையோ கடமையோ துணிவையோ காட்டல. ஏன் விஜய் பேசலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையுமே அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னோம்னா தப்பிச்சுக்கிட்டு போகிற ஒரு மனநிலையில தான் அவர் இருக்கிறாரே தவிர அதை எடுக்கணும், அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலையே அவர்கிட்ட இல்லை. அது கரூரா இருக்கட்டும், இல்லை பாஜகவை எதிர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை எதுலையுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமே இல்லை, அப்படி ஒரு வெளிப்பாடே இல்லை, துணிவையே காட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கங்க, என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு படை, ஒரு காவல் படையினுடைய அந்த இன்சிக்னியாவை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறாங்க. கூடாதுன்னு சொல்லு, எடுத்துட போறாங்க, மாஸ்க் பண்ண போறாங்க. எடுத்த உடனே ஒரு டிக்ளரேஷன் போடுறோம்ல, இது யாரையும் குறிப்பிட்ட சொல்லுவானா அல்ல. அப்படிலாம் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்ததால படத்தையே போய் எடுக்கிறாங்க. அனிமலை துன்புறுத்தவில்லை, குடி சிகரெட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா குடும்பத்துக்கு கேடு, எல்லாத்தையும் தான் போட்டு தானே பண்றாங்க. அதை மட்டும் எடுக்க சொல்லிட்டு நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட வேண்டியதானே. அப்புறம் அதையும் தாண்டி வேற என்ன பிரச்சனை உடனே ரகசியம் ஒரு கவர்ல போட்டு கொடுக்குறான். யாரு? சென்சார் போர்டு வக்கீல் ஒரு கவர்ல போட்டு காரணத்தை கொடுக்குறான் ரகசியமா. இன்னைக்கு வரைக்கும் யாரு அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சாங்கன்றத சொல்லல. இல்லைங்க, அப்படி சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? அதுனா தேச ரகசியத்தை வெளிப்படுத்துற படமா அது? அது ஒரு படம், அது ஏற்கனவே ஒரு தெலுங்கு படத்தை காப்பி அடிச்சது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் டிஸ்பியூட்லாம் கிடையாது, உனக்கு அதெல்லாம் கிடையாது. படம் வந்துச்சு, நீ ரகசியமா கொடுக்குறான். போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல்ல போஃபோர்ஸ் இல்ல, இந்த ரஃபால் அதில் ஏன்டா 1000 கோடி விமானத்துக்கு சேர்த்து கொடுத்தா அப்படின்னா அது தேச ரகசியம் அப்படின்னாங்க அந்த நிர்மலா சீதாராமன். அதே நீதிமன்றத்தில் கேட்டவுடனே இதுக்குள்ள இருக்குது காரணம்னு கவரை கொடுத்தாங்க. இதெல்லாம் மோடி அரசு செய்துன்றதுக்கு அத்தாரிட்டி. அதாவது ஒரு வழக்கை வெளிப்படையாக விசாரிக்கணுமா இல்லை ரகசியமாக விசாரிக்கணுமா அப்படின்றது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய உடைய. அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, அந்தரங்கம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னோம்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அவங்க தனியாக பண்ணுவாங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன ரகசியமாக கொடுக்குற ஒரு கவரு?
சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா சார், இது நீங்க 500 கோடின்னு சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு அது 1 கோடியோ 500 கோடியோ அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது ஒரு படம், அந்த படத்தை நாங்க சென்சார் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்காக நாங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நிர்பந்திக்க முடியாது. நீங்க ஏன் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நேரம் படம் ஓடுது? 3 மணி நேரம் 5 நிமிஷம் ஏதோ சொல்றாங்க. அது உனக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? உனக்கு பாக்குறதுக்கு எத்தனை நாளையா வேணும்? நான் விவசாயின்னு ஒரு படத்துல நடிச்சேன். எவ்வளவு கட்டிங் தெரியுங்களா? 200 கட்டிங் கொடுத்தாங்க. கடைசியில் வந்துட்டு அது மேலே நம்ம அப்பீலுக்கு போகும்போது அப்போ கௌதமி வந்துட்டு இதில் இருந்தாங்க, பாஜக இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு வந்தாங்க, சிறப்பு அதிகாரியாக வந்தாங்க. வந்தபோது என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, டயலாக்லாம் விட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஜட்ஜிக்கு மேலே வந்துட்டு அம்பேத்கருடைய படம் இருந்தது, அதை எடுங்கன்னாங்க. அம்பேத்கர் படம். அங்கே மோடி என்ன பண்ணா, கால் மேலே கால் போட்டுருக்கிற அம்பேத்கர் படத்தை திறக்கிறாரு. இங்கே என்ன சொல்லுது அவனுடைய சென்சாரு? அம்பேத்கர் படத்தை எடுந்துச்சு. என் டைரக்டர் அவர் கேட்டார், ருத்ரன் கேட்டார், தோழர் ருத்ரன் கேட்டார், என்னம்மா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு, அவர் படத்தை வச்சு பெருமைப்படுத்துகிறாரு, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, டைரக்டர் புரிஞ்சுக்கங்க, எனக்கு கூட உங்கள் படம் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பிஜேபி ஆள், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹானஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? படத்தை ரிலீஸ் பண்ண எங்க கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், எங்களுக்கு எதுவுமே இல்லை, 3 மணி நேரத்தில் நீ சொல்லிட்டு போ சார். அப்ப ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதே விஜய் சார்ந்து இருக்கவங்களோ, விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களோ யாருமே அதை யாரோ இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு ஏன் பூடகமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க சார்? அதான் துணிவின்மை. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை வந்துட்டு உங்களாட்ட ஊடகவியலாளர்கள்லாம் வந்து கேட்கும்போது, யூடியூப்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் சொன்னேன், என்ன வேணும் விஜய்க்கு அப்படின்னு. அரசியல்ல நீ கட்சி தொடங்குறியா, இறங்குறியா, குதிக்கிறியா, 2 தான் தேவை, துணிவு தெளிவு. ஒன்று துணிவு இருக்கணும், இன்னொன்று தெளிவு இருக்கணும். தெளிவு எந்த அளவுக்கு இருக்கணும்? தெளிவு வந்துட்டு கலைஞர் அளவுக்கு இருக்கணும். துணிவு எந்த அளவுக்கு இருக்கணும்? விஜயகாந்த் அளவுக்கு இருக்கணும். விஜய்க்கு தனம் தெரியும். அதனால தான் அவர் வந்துட்டு என்னால் எங்கள் பால் ஈர்க்கப்பட்டார், நானும் அவர் பால் ஈர்க்கப்பட்டவர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இதில் கூட வந்துட்டு உங்களுக்கு பிஜேபி வார்த்தை, பிஜேபின்னு சொல்ல தெரியலன்னா உங்களுக்கு என்னத்துக்கு கட்சி நடத்துறீங்க நீங்க? அது யாரு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார், சிபிஎஃப்சி. அது யாரு கீழே இறங்குது, இயங்குது? மத்திய அரசு கீழே. அப்புறம் அது வந்துட்டு நீ சுட்டி காட்டுறத விட உனக்கு வந்துட்டு நான் இடல அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? இது கரூருக்கு பின்னு எடுத்துக்கலாமா சார்? அதுக்கு முன்னாடி கூட சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சுத்தமா பிஜேபி பாஜகன்ற அந்த வார்த்தையே வரவே இல்லை. அதேதான் நீங்க தப்பிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அடைக்கலம் போனீங்க. அடைக்கலம் கொடுத்து இப்போ உன்னை காப்பாற்றணும்னா அவன் அதுக்கு ஒரு விலை கேட்கறான். உன்னால கொடுக்க முடியுமா? விலை என்ன தெரியுமா? நீ என் கூட்டணிக்கு வந்துரு, போச்சு. அது அவர் பாடு. மாட்டேன் அப்படின்றதான் துணிக்கிறது. துணிவு இருந்ததுன்னா தான் இந்த பதிலாம் வந்திருக்குமே. ஏதோ வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்கிட்ட இருந்து? அது தெரில. அதாவது இதுக்கெல்லாம் வீடியோலாம் வேணான்ற நான் நேராக வெளியில வந்துட்டு பிரச நாளைக்கு கூப்பிடுறேன் சொல்லிட்டு ஜனநாயகம் தொடர்பை மட்டும் பேச வந்திருக்க தோழர்களே, அதை மட்டும் கேளுங்க, அதை மட்டும் கேளுங்க. இதில் நடக்கிறது அனைத்து அநியாயம், அரசியல். இந்திய ஒன்றிய அரசு எங்களை வந்துட்டு அழுத்த பார்க்குது, அந்த படத்தின் மூலமா அழுத்த பார்க்குது. நான் சொல்றேன், நேரடியாக வாங்கன்றேன். அப்படின்னோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் சென்சார் ரிலீஸ் பண்ணுறோம். துணிஞ்சவனுக்கு தான் சார் இடம் அரசியல்ல. நீங்களும் சொல்றீங்க, ஓடி ஒதுங்குறவனுக்கு எல்லாம் கிடையாது. சொல்றேன், விஜய்க்கு தான் நான் சொல்றேன். மற்றவங்களுக்கு மக்களுக்கு தெரியாதா அது நான் பேசுறது என்னன்ட்டு? இல்லை சந்தோஷுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு இதெல்லாம் தெரியல. முதல்ல துணி. நீ தமிழ்நாட்டுக்காக அரசியல் பண்ற, தமிழனுக்காக அரசியல் பண்ற, தமிழ் மொழி சார்ந்து நிக்கிறியா? நீ பிஜேபி எதிர்த்தாகணும். அது கொள்கை எதிரி, புடலங்க எதிரிலாம் அப்புறம். நீ பிராண்டெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஜான் பண்ற வேலை, அந்த கதையெல்லாம் வேணாம். நீ தமிழ்நாட்டுக்காக நிக்கிறியா, தமிழனுக்காக நிக்கிறியா, தமிழ் மொழிக்காக நிக்கிறியா? அப்ப நீ பிஜேபி எதிர்த்தாகணும். நிக்கிறியா இல்லையா? சொல்லிட்டு போ, இல்லை கடையை மூடிட்டு போ. ஒன்றும் கவலைப்பட மாட்டான், உன் பணம் எல்லாமே ரிலீஸ் ஆகும். பிஜேபி இப்போ ஒரு நிகழ்வு எடுத்துட்டு வைக்கிறாங்க, அவரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அது அவன் சர்வைவலுக்கு பண்றான், இவர் என்ன ஆவாரு? அவங்க சர்வைவல் பண்றாங்க. அது விஜய்க்கு சாதகமா போயிடாதா சார்? எப்படி சாதகமா போகும்? மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஐயோ நமக்காக சேவை செய்ய வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஐயோ பாவன்றதான் நடக்காது. துணிஞ்சிருந்தாண்டா, அதுக்கு தான் ஓட்டு. ஐயோ பாவம், அவர் பாவம், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்களா? அன்னைக்கு நீ கரூரை விட்டுட்டு ஓடின, அப்புறம் நீ என்ன பண்ண? ஒருத்தரை கூப்பிட்டு ரூமா போயிட்டு காலில் விழுந்து அழுதான்னு சொல்ற. இதை மக்கள் மதிப்பாங்களா? நீ அந்த மக்களை அட்ரஸ் பண்றது, கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணும்போது நீ குற்ற செயலை புரிஞ்ச? ஏன் ஒருத்தருடைய காலில் விழுந்து அழுத? அப்படிதான் உன் ஆள் செய்தியை பரப்புனா வெளியில. அப்ப அதை வந்துட்டு மக்கள் ரசிப்பாங்களா? அங்க நீ நின்று இருந்த அப்படின்னம்னா வேற. நீ குற்றஞ்சாட்டக்கூடிய, உன்னுடைய ஆதவர்ஜனா குற்றஞ்சாட்டக்கூடிய ரவுடின்னு சொன்ன செந்தில் பாலாஜி அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காரு. நீ யார்? நீ ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்த்து நீ வந்துட்டு
வன்மத்துடன் செயல்படுகிறார் என்ற அவர் 2 மணிக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு. அவரை பார்த்து நீ தீய சக்தின்ற மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க? விட்டுட்டு ஓடனவும் பக்கமா வந்து நின்ன ஸ்டாலின் பக்கம் நிற்பாங்களா? இப்போ தெரியுதுங்களா அரசியல் இவருக்கு பண்ண தெரியல, இவர் கூட இருக்கிற கும்பலுக்கு எதுவும் தெரிலன்ட்டு பிளைண்டா நீங்க எதிர்க்க போனீங்கனாலே அது முட்டாள்தனம் தான். முதலையும் மூர்க்கனும் கொண்டதை விடான்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அது தப்பான வழின்றது முதல்ல மாதிரி அப்படி பிடிச்ச புடிய விடாது. அது வெளியில இழுத்துச்சு, உள்ள இழுத்துச்சுன்னா அதுக்கு இற, வெளியில இழுத்துச்சுன்னா அது காலி. ரிஸ்கா மூர்க்கம், அவ்வளோதான். அடிபட்டே செத்தாண்டா அவன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த தணிக்கையில ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. ஆமா, கரூர் விவகாரத்துக்காக சிபிஐ சம்மன் பண்ணியிருக்காங்க, விஜய் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆமா. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் பண்ணி நீங்க பார்க்காதருங்க சார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. நீங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், விஜயை காப்பாத்திடுவாங்க அவங்க. ஓகே, விஜயனுடைய கட்சியினரை காப்பாற்ற மாட்டாங்க. விஜய் எப்போ காப்பாற்றுவாங்கன்னா அவர் கூட்டணிக்கு வந்தால் காப்பாற்றுவாங்க, இல்லாட்டி விஜய் இம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க, சார்ஜ் ஷீட்டில் போங்க, அவ்வளோதான். ஈஸி. விஜய்க்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், விஜய் கூட இருந்தவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். போலீஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். 1 நிகழ்வு, 2 சாட்சியம், 3 ஆதாரம், அதில் தான் நிற்பாங்க. இதில் மாற்றமே இருக்காது. நீங்கள் என்னவோ தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா இந்த எஸ்ஐடி விட்டு அந்த எஸ்ஐடிக்கு போனால் தப்பிச்சிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா நடந்தது அனைத்தும் கேமராவில் வந்துருச்சு. அங்கே இருந்த ரிப்போர்ட்டிங் எல்லாம் பத்திரிகையில் இருக்குது. மறுநாள் காத்தால பத்திரிகையில், சனிக்கிழமை காத்தால பத்திரிகையில், ஞாயிற்றுக்கிழமை காத்தால பத்திரிகையில் எல்லாம் வந்துருச்சு. இதை தாண்டி இன்வெஸ்டிகேஷன் உங்களை அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, உங்களால் ஆதவர்ஜனா புழுவுறான அந்த மாதிரிலாம் அந்த புழுகெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிதான் அப்படிலாம் சித்தரிக்கலாம் முடியாது. ஏன்னா கோர்ட்டில் போயிட்டு அவங்க நிற்கணும். இன்னைக்குமே தாவேக்கா நண்பர்களும் சரி, சமூக வலைதளங்கள் அவங்களுக்கு ஆதரவா இருக்கவங்களும் சரி, இந்த சர்டிபிகேட் இஷ்யூக்குமே திமுக தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? அதாங்க அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொன்னாரு, இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டரா எங்க தளபதி ஆவார்ன்றாங்களா, அந்த அறிவு தான் அது. ஓகே, அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற லெவலுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்களா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கே கதை சொல்லி மாளல, விஜயனுடைய ரசிகனுக்கு எங்க சொல்லி மாள்றது? ஒரு அளவு வேணா விமர்சிக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 கேள்வி கேட்குறீங்கன்னா நான் விமர்சிக்கலாம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுப்பாரு. இவர் என்ன கொடுப்பாரு? கடைசியாக ஈரோட்டில் என்னைக்கு பேசுனாரு? எத்தனை நாள் ஆச்சு இப்போ உள்ள போய்? என்ன நீ பண்ற? சினிமா ஷூட்டிங் இல்லை, அரசியல் தான் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கிற? அங்கேருந்து வந்துட்டு இங்கே மலேசியா போயிட்டு வந்தீங்க, தள்ளாடிக்கிட்டே வந்து சேர்ந்தீங்க. உங்களுக்கு பத்திரிகை பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணுது. நீங்கள் ஊடுறீங்க, எதனால் ஊடுறீங்கன்னு தெரிஞ்சு கூட பேசாத இருக்கிறான் பாருங்க. வேற ஒருத்தனார் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? அந்த பத்திரிகைக்கு இந்த டிவிக்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். விஜய்க்கு அந்த சொகுசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோத்தையும் கொடுத்தவங்க கூட நீ அரசியல் பண்ண தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு உனக்கு அரசியல்? அரசை விமர்சிக்கிறது, அரசு பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறது, இந்த மாதிரி எதிர்கட்சிகள் செயல்படும். அதெல்லாம் கூட விஜய் எதிர்பார்க்கல. உங்களுக்காகவாவது குரல் கொடுங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய ப்ரொடியூசருக்காக நீ குரல் கொடு, அதான் நான் சொல்ல வரேன். சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் இந்த படத்தை பற்றி எதுக்கு நீ வெளில விடலை, என்ன சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கல அப்படின்னோம்னா, ஒரு மூடிய கவரில் வந்துட்டு எதுதான் காரணம் போட்டு ரகசியமாக கொடுக்குறாங்களே. நான் என்ன ரகசிய படமாக எடுத்த இல்லை ஆன்டி இண்டியன் படமாக என் படம், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு ஒரு லைனு ப்ரெஸ்ஸில் பேசினார்னா இந்திய அளவில் அது பேசு பொருள். வர வழியில் பாஜக இறங்கி வந்தாலும். ஆனால் இவர் தன்னை காப்பாற்றிக்க பார்க்குறாரு. அதில் யார் பலியினாலும் பரவாயில்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்கன்னா, சினிமா துறையில வந்து ஒற்றுமையே இல்லை, விஜய்க்கு இது ஒன்று நடக்குது, ஒருத்தர் கூட குரல் கொடுக்கலையே அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. ஒடிஞ்சவனுக்கு தான் சார் வருவாங்க. இப்போ ஒரு உதாரணம், என்ன 4 பேர் அடிக்கிறாங்க, நான் தடுத்து 2 பேரை நான் அடிக்கிறேன், 4 பேர் என்ன அடிக்கிறாங்க, நான் 2 பேரை நான் அடிக்கிறேன்னா பார்த்துட்டு இருக்கிறவன் 10 பேர்ல 2 பேர் உள்ள போந்துருவான். நீங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றீங்க. நீங்க எடுத்து வைக்கணும். அதான அந்த சொல்றான் வெள்ளைக்காரன், காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். நான் உனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, உடல் இருக்குது, பலம் இருக்குது, துணிவு இருக்குது, இல்லாட்டி என் தகராறு வருது, அடிக்க வேண்டியதானே நீ. இதில் மட்டும் உட்காந்துட்டு நோ கோயிங் பேக் அப்படின்னு அங்கே சொல்லிடலாம், இங்கே வா. அது இல்லைல்ல, உனக்காக யாரும் பேச மாட்டாங்க. நீ யாருக்காக பேசியிருக்க? விஜய் யாருக்காக பேசியிருக்காரு? இல்லைல்ல, அதுதான் வரும். விதைத்தது விளையும், அவ்வளோதான். சொன்ன யார் உனக்காக பேசுவான்னு கேக்குறீங்க. முதல் விஜய் பேசல, விஜய் கூட இருக்கவங்க பேசல, திரைத்துறையினர் பேசல, நீங்க பேசணும் சார். ஈழத்தமிழனுக்காக பேசுறீங்க, நான் உங்களை கத்திக்கு சப்போர்ட் பண்ணேன். ஒரு பத்திரிகையாளனா நான் சப்போர்ட் பண்ணேன். ஏன் விஜய் என்னுடைய மக்களுக்காக அவர் ரசிகர்களை கூப்பிட்டு அவர் போராட்டம் நடத்துறாரு.
காவிரி பிரச்சனைக்கு வராரு போற. அதனால தானே நான் விஜய் கிட்ட போனேன். அடுத்தபடியா நீட்டுக்கு நீ பேசுன பேச்சு இதுக்கு தானே நான் கிட்ட வந்தேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இணைஞ்சோம். அப்போ இப்படிதான் எல்லாமே வரும். ஆனா அங்கடி திரைப்படத்துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? திரைத்துறையினர் வரல, காவைக்காவினர் பேசுறதுன்றதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் வராங்க சார். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து முக்கிய தலைவர் பேசுறாங்க, இந்த ஜனநாயக சர்டிபிகேட் ஏன் கொடுக்கல, இது வந்து மோடி அரசாங்கம் பண்றக்கூடிய ஒரு அடக்குமுறை. அவங்க மோடி எதிர்க்கிறாங்க, விஜய்க்கு சப்போர்ட்னு எடுத்துக்கூடாது. இல்ல விஜய்க்கும் சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகருக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்ணலையா, நான் அண்ணன் தாவேக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்துச்சுனாலே தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய அழிவு. ஏன்னா இவங்க வந்துட்டு காட்டி கொடுக்குற ஆள் தான் இவங்கெல்லாம். விஜய் கூட இருக்கிற அனைத்து நபர்களும் காட்டி கொடுக்குறாங்க. அது அவ்வளவு பெரிய பேர் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு. ஆனா நான் ஜனநாயகம் நான் சப்போர்ட் பண்ணலையா? ஏன் அது ஒரு படம், அவர் ஒரு கலைஞர், அவர் ஒரு படத்தை நடிச்சிருக்காரு, அதை ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், அதுல இவ்வளவு பேர் பொழைச்சிருக்கிறாங்க, இவ்வளவு வணிகம் இருக்கு, அவ்வளவு ரசிகன் பார்க்குறான். நான் அதெல்லாம் மதிக்கணும்ல, எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்குல்ல. நாளைக்கு இந்த படம் இந்த டிவியில் போட்டால் நான் உட்காந்து பார்ப்பேன்ல. நான் இல்லை எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் விஜய் மீது வந்துட்டு எதுவும் அன்பு இல்லையா, பற்று இல்லையா, இருக்குது இல்லை. அப்போ நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது ஒன்று இவர் எடுக்கிற முட்டாள்தனமான அரசியலுக்கு ஆதரவுனா அது எப்படி? ஓகே, ஸோ அப்போ அந்த காங்கிரஸ் தலைவர்களோட இந்த நிலைப்பாடுன்றது இந்த கருத்து சுதந்திரம் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் எடுத்துக்கணுமே ஒழிய இதில் கூட்டணி கணக்கில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கூட்டணி கணக்கெல்லாம் சார், இவரோட கூட்டணி போய் அவங்க உருப்படுவாங்களா சார்? பல பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா செய்திகள் வந்துட்டு நாங்க ஏன் செய்திகள் வருது? திமுகவோட இருக்கிறாங்க, 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்பி இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த மாணிக்கம் தாக்கூர், இதுங்கெல்லாம் போய் நம்ம விஜயோட கூட்டணி சேருவோம்னு சொன்னா ராகுல் காந்தி என்ன கேட்பாரு கேள்வி? 18 எம்எல்ஏ இருக்கிறான், 10 எம்பி இருக்கிறான், விஜயோட சேர்ந்தா கிடைச்சிருமோன்னு கேட்பார்ல. இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? விஜயோட சேர்ந்தா நம்மளுக்கு 30 எம்எல்ஏ வருவான், 25 எம்பி கிடைப்பான்னு சொல்லுவாங்களா? சொன்னா என்ன சொல்லுவார் அவரு? உங்களுக்கு அறிவு இல்லைன்னா போயிட்டு நீங்கள் வீட்டில் படுத்துங்க, எனக்கு தெரியும், போயிட்டு வேலையை பாருங்கன்னு வரும். அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டணிக்கு வலிமை சேர்த்தது திமுக, ஸ்டாலின். அது சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ, இல்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயோ விட்டுத்தர மாட்டார்கள். ஸோ இந்த சில விஷயங்கள் எல்லாமே கூட அந்த பார்கெனிங்காக நம்ம எடுத்துட்டு அப்படியே நகர்றதா ஒன்று. காங்கிரஸ்காரன்லயே சிலர்லாம் இருப்பானுங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா அவனுடைய ஆள் ஒரு 4 பேர் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு 2 பேருக்காக கிடைக்கிறதுக்காக அவங்க ஒரு குரல் கொடுப்பான். நான் கேட்குறேன், இதே மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் எத்தனை போராட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குது. இந்த சு வெங்கடேசன் மதுரையில் ஒரு எம்பி இருக்கிறார்ல, தமிழ்நாட்டிற்காக, தமிழருடைய நாகரிகத்திற்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ரயில்வே திட்டங்கள் கொண்டு வர எவ்வளோ பேசியிருக்கிறாரு. அதில் 10ல் 1 பங்கு எந்த காங்கிரஸ் எம்பியாவது பேசியிருக்கிறானா? நான் நேரடியாக சவால் விடுறேன். நான் உன்னை விட சின்ன கட்சியா மார்க்சிஸ்ட் கட்சி? இல்லை சுப்பராயன் பேசினாரு, எவ்வளோ பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில், அதுக்கு இடையே நீங்கள் யார் பேசுறது? எப்பயாவது ஒரு முறை இந்த செந்தில் ஒரு அடி பேசு, அவ்வளோதான். மற்றபடி நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு டைட்டாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க ராகுல் காந்தி பின்னாடி, வேற என்ன பேசுறீங்க நீங்க? அதனால இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவனுக்கு வந்துட்டு வேலை சேர்த்து தந்துடுவார் ஸ்டாலின். நீங்க இவங்களுக்கு முதல்ல 25 சீட்டு கொடுத்ததே தப்புன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு இல்லை, அவங்களுக்கு போயிட்டு நீங்க 25 சீட்டை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு வேற 6 சீட்டை கொடுக்குறீங்கன்னா யார் ஒத்துக்குவாங்க? சொல்லுங்க பாப்போம், யார் ஒத்துக்குவா? இந்த கூட்டணி கணக்குகளுக்கும் எந்த சம்பந்தமும் குறைப்பாங்க. அந்த குறைப்பதை எதிர்த்து இப்படி ஒரு வேலையை செய்ய அப்படின்றாரு. இது அதிகப்படுத்துறதுக்கானது இல்ல, குறைக்கிறத தடுக்கிறதுக்காக அதை பண்றாங்க. அவர் அதெல்லாம் பண்ண முடியாது, சுச்சுவேஷன் மாறி போச்சு. போன முறையே நாடாளுமன்ற தொகுதி 6 குறைக்கிறதுக்கு இருந்தாங்க. அது ராகுல் காந்திக்காக வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை அவர் வரணும் பிரதமரா. அதனாலதான் 54 99 ஆச்சு. காரணம் திமுக. இங்கேருந்து போறாரு ஒரு ஸ்டாலின், ராகுல் காந்திக்கு இணையா வந்துட்டு பீகார்ல அவருக்கு வரவேற்பு இருக்குது. அவர் பேச இருந்தவொன்னு கை தட்டுறான். இங்கேருந்து போன ஒரு காங்கிரஸ்காரர் புகாரி, வழக்குரைஞர் புகாரி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாரு. பேசப்பட்டுச்சா இல்லையா ஒரு மாசம் இங்க? அப்படியாப்பட்ட தலைவராக உயர்ந்த ஒரு ஆளை பார்த்துட்டு நீ வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒண்ணுமில்லாத போயிடுவேன் 2014 மாதிரி. இந்த மாதிரி அரசியல் 10 வருஷத்துக்கு ஒரு முறை காங்கிரஸ்காரனுக்கு ஒரு சனி பிடிக்கும். அது ஒரு 2-3 வருஷம் நீடிக்கும். அப்புறம் நல்லா உதப்பட்டவனா சரியாகும். இப்போ மறுபடியும் பட போறாங்க, அவ்வளோதான். இந்த அரசியல் நிகழ்வுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் போயிருக்காரு. இது எவ்வளவு முக்கியத்துவம்? அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க. அதிமுக பாஜக அப்படின்ற அந்த கூட்டணியினுடைய பலம் இன்றைக்கு திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இல்லை.
ஸோ அவங்க விஜயை தேடுறாங்க, இன்னும் பலரையும் தேடுறாங்க. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஒன்றா என, இன்க்ளூடிங் விஜய், இன்க்ளூடிங் டிடிவி, இன்க்ளூடிங் ஓபிஎஸ், இன்க்ளூடிங் ஐயா ராமதாஸ், எல்லாரும் இழுத்துரு. ஸோ 1 to 1 இப்படி நேருக்கு நேர் நின்று மோதும் அப்படின்றாரு. எடப்பாடி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய சீட்டு கொடுக்கணும். நிறைய சீட்டு கொடுத்தானா தனக்கு குறையும். தனக்கு குறைஞ்சானா நாளைக்கு பிஜேபி நிறைய இடங்களை வின் பண்ணிச்சு, பிஜேபி சார்பாக வரக்கூடியவங்களாம் நாளைக்கு தனக்கு எதிராக வேலை செய்வாங்க. அந்த இடத்துல போகுது டசல். இது இன்னும் எத்தனை நாளைக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துருச்சு. எல்லாம் ஒரு கட்டத்துல ஒத்துக்க வேண்டியதானே. யார் ஒத்துக்குவார் சார்? அமித்ஷா ஒத்துக்குவாரா, எடப்பாடி ஒத்துக்குவார்? 2 பேருமே இறங்கி வருவாங்க. ஒருத்தர் விட்டு தர முடியாது. ஸோ 2 பேருமே ஒரு இடத்துல ஒத்துக்குருவாங்க. விஜய் எழுக்கக்கூடிய படலம் நடக்குது. இதை முடிச்சிட உடனே சீட் அறிவிப்பு வரும், அவ்வளவுதான். இது விஜய் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உள்ளபடியான சீன் இருக்குது. இன்னும் விஜய்க்கான படலம் தான் இது. ஆமா. இல்லாட்டி நேற்று போனவங்க அதை முடிச்சுட்டு இருப்பாங்களே. இன்னைக்கு அறிவிப்பு வந்துருக்கணுமே. விஜய்க்காக தான் இப்ப காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்தா ஒரு 30 சீட் கொடுக்கணும். அமித்ஷா இங்க வந்தாரு, இங்க பாக்கல எடப்பாடி. இல்ல, அதுக்கு வேலை தான் வேலுமணியை விட்டு அப்பதான் அந்த விஜய் எல்லாம் ஃபோக்கஸ் ஆச்சு. ஸோ இன்னும் வந்து கணக்குகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஜனவரி எண்டு பிப்ரவரிக்குலாம் நமக்கு ஒரு ஜனநாயகனே கூட்டணிக்காகத்தான், வேற என்னது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சதுக்கு நன்றி.